ஸ்ரீ குருபியோ நமஹ. நான் உங்கள் ஆகாஷ் சர்மா. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம், மனித சமூகத்துக்கே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தா காயத்ரி. பொதுவாகவே ஒரு வாக்கியம் நம்ம காயத்ரி அப்படின்னு சொன்னாலே இந்த வாக்கியத்தை சொன்னதுக்கப்புறம் தான் மற்ற வாக்கியம்லாம் சொல்கிற மாதிரி வரும். அது என்ன வாக்கியம் அப்படின்னா, ந காயத்ரியாம் பரோ மந்த்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம். காயத்ரிக்கு மேலான மந்திரங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதோட அர்த்தம் சொல்லுவாள். பொதுவாகவே மந்திரங்களில் வந்து சப்தகோடி மந்திரங்கள் இருக்கிறதாக வந்து மந்திர சாஸ்திரம் சொல்கிறது. அதுபடி பார்த்தோம்னா அந்த 7 கோடி மந்திரத்துக்கும் தலைமையானது காயத்ரி மந்திரம் அப்படின்னு வேதம் சொல்கிறது. நான் சொல்லலை, வேதம் சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தலைமையான மந்திரத்திலடையும் கூட பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் வந்து ஒவ்வொரு சொல்லிட்டு வரும்போது கீதையில் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வருவார். மரங்களில் நான் அரச மரம், மாதங்களில் மார்கழி, அப்புறம் இது மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரிசையாக வரும்போது மந்திரங்களில் காயத்ரின்பார். ஏன்னா காயத்ரிக்கு உயர்ந்த மந்திரமே கிடையாது. அதே மாதிரி மரங்களில் அரச மரத்துக்கு உயர்ந்த மரமே கிடையாது. அதெல்லாம் தனித்தனியாக பார்ப்போம் நம்ம வரக்கூடிய கதைகளில். இன்றைய நெல்லை எப்படி இருக்குன்னா ரொம்ப மோசமாக இருக்குது காயத்ரி. அதை பற்றி தான் சரி, அதனால் ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு விழிப்புணர்வு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னால் முடிஞ்ச ஒரு பண்ணுறேன் விஷயத்த. அது மாதிரி நம்ம முன்னாடி பதிவுகளில் சொல்கிற மாதிரி தான், எவ்வளோ மந்திரங்களில் எத்தனை கோடி தரம் ஜபம் பண்ணாலும் காயத்ரி ஜபம் பண்ணலன்னா அவன் பண்ண அத்தனை மந்திரமும் பலன் தராது. காயத்ரி அந்த மந்திரத்தை அந்த பலன் தரவிட மாட்டா அப்படின்றது ஒரு நீதி பொதுவாக இருக்குது. இது என்ன பயமுறுத்துறீங்க அப்படின்னா, இல்லை, உண்மையாக இருக்கிறது இந்த விஷயந்தான். இவனா வந்து ஒவ்வொருத்தனுக்கும் காயத்ரி வந்து முதல் தாய் மாதிரி. நீங்கள் தாயை கவனிச்சாதான் அடுத்தவங்க வருவாங்க. இல்லை வந்து அவன் மற்றவங்களாம் பார்த்துட்டு அம்மாவே கவனிக்க மாட்டேங்கிறான், நம்ம போனால் எங்கே கவனிக்க போகிறான் அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாம் வரமாட்டாங்க. இதை ஒரு சின்ன உதாரணம். அப்புறம் பார்த்தீங்கன்னா காயத்ரி அப்படின்னு சொன்னாலோ இல்லை உபவேதம் பூநூல் அப்படின்னு சொன்னாலோ எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும்தான் பொது அப்படின்னு சொல்லி ஒரு பரவலான கருத்து இருக்குது. அது அப்படி கிடையாது என்னை பொறுத்தளவு. ஏன்னா 4 வருணங்கள் முன்னாடி சொல்கிறோம் இல்லையா, அதில் ஒரு வருணத்தாருக்கு மட்டும்தான் உபவேதம் காயத்ரி நித்திய கர்மானுஷ்டங்கள் தேவை கிடையாது. அவங்க பண்ண தேவை இல்லை, அவங்க ஃப்ரீயாக இருக்கட்டும். இப்போ நம்ம எப்படி ஒர்க் பண்ணாமல் ஃப்ரீ டேஸில் வீக்கெண்ட்ஸில் இருப்போம் பார்த்தீங்களா, ஒர்க் ஃப்ரீ பண்ணி கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது தேவை கிடையாதுன்னு ஃப்ரீ பண்ணது. மற்ற வேலைகளை பார்க்கட்டும். அவங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா வர்ணாசிரமங்கள்லாம் எதன்படி பிரிக்கப்பட்டது அப்படின்னா குணாதிசயங்கள் படி பிரிக்கப்பட்டதாக சொல்லுவாங்க. மற்றபடி இப்போலாம் வர்ணாசிரமத்துக்கும் இப்போதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு குணம் ஒவ்வொரு வேலையில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வர்ணாசிரம கொள்கைகள் இப்போதைக்கு ஏற்புடையது கிடையாது. அந்த காலத்தில் வந்து வர்ணாசிரமங்கள்லாம் குணவ ரீதியாக தான் பிரித்தாங்க. நிறையா ரிஷிமார்களோட பிறப்பெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தா கூட அவங்க பிராமணியம் வந்து அவங்க பிறப்பால் ஏற்பட்டது கிடையாது. அதே போல் தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிராமணியம் வந்து பிறப்பால் ஏற்படுறது கிடையாது. ஆதிசங்கர பகவத்பாதால் கூட தான் சொல்லுவார். யார் பிராமணன் அப்படின்னா பிரம்மஞானத்தை தேடுபவன் பிராமணன். அந்த குவாலிஃபிகேஷன் அது நமக்கு இருக்கணும். இருந்தால் நம்ம சொல்லிக்கலாம் நம்ம பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சில நீதிகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு பிராமணர்களுக்கு. என்ன அப்படின்னா வேதம் ஓதுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய நீதியாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, நம்ம முன்னாடியே கடைசி வருணத்தார் வந்து பண்ண தேவை கிடையாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணாலே அதோட பலன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் நமக்கு சித்தி பண்ணி கொடுக்கும். ஏன்னா அதாவது நம்மளோட இக வாழ்க்கைக்கும் லோகாயுத வாழ்க்கைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும். அதே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மத்தை உணர்வதற்கும் ஒரு நல்ல சாதனமாக இருக்கும் அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க. ஏன்னா மற்ற மந்திரங்களோட உபதேசம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ பஞ்சாட்சர மந்திரம் ஜபம் உபதேசம் பண்ணுறாங்க, மகாகணபதி உபதேசம், இது மாதிரி சில இதுக்கெலாம் சொல்லுவாங்க. அதோட மந்திரத்தோட பேர் தான் வரும். ஆனால் இதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க பிரம்மோபதேசம்னு பேர். எப்படின்னா பிரம்மம் அப்படின்றது இந்த இடத்துல வந்து திரிமூர்த்தியில் வர பிரம்மா கிடையாது. இந்த பரபிரம்மம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாத்துக்கும் உயர்ந்ததான அந்த ஒரு தேஜஸ். இந்த காயத்ரி மந்திரத்தோட அர்த்தமே அதுதான், அதே தான் சொல்கிறது. என்னோடய புத்தியை தூண்டுவதான எல்லாத்திற்கும் உயர்வான அந்த தேஜஸை தியானம் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி வரும்.
அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிரம்ம வித்தியன்னு தான் சொல்லுவோம். காயத்ரி அஷ்டோத்திரத்துல சில வார்த்தைகள்லாம் வரும். பிரம்ம வித்யா, பிரம்மாஸ்திர சுரூபிணி எல்லாம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் வரும். அதுபடி பார்த்திங்கன்னா காயத்ரியோட மகாத்மியம் வந்து பார்த்திங்கன்னா ஏட்டில் அடங்காதுன்னு தான் சொல்ல முடியும் ஒரே வார்த்தையில். அதோட மகாத்மியத்தை சொல்கிறதுக்கு இந்த ஜென்மா பத்தாது, எனக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ விஷயங்கள் உண்டு காயத்ரியோ மந்திரத்தில். அப்பேற்பட்ட மந்திரத்தை வந்து மற்ற 3 வருணத்தார் ஜெபம் பண்ணாலே கடைசி வருணத்தாருக்கு போய் சேரும் அப்படின்றது ஒரு விதி. இந்த மந்திரத்தோட விதி. அவங்களோட பலன் போதும், அவங்க தனியாக ஜெபம் பண்ண தேவை கிடையாது. அதே மாதிரி ஸ்திரீகளும் தனியாக ஜெபம் பண்ண தேவை கிடையாது, புருஷால் பண்ணாலே போதுன்ற மாதிரி வரும். என்ன கான்செப்ட் அப்படின்னா அது ஒரு தனி கான்செப்ட் போகும். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காயத்ரி மந்திரத்தை எப்படி பண்ணணும், எப்போ பண்ணணும்னு சொல்லிட்டு சில விதிமுறைகள்லாம் உண்டு. அந்த எப்படி பண்ணணும், எப்போ பண்ணணுன்ற விஷயங்களும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். பொதுவாக காயத்ரி அதோட மகாத்மியத்தை சொல்லும்போது 2 பேரோட 2 கதைகளை சொல்லாமல் நம்ம நிப்பாட்ட முடியாது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து விஸ்வாமித்திரரோட கதை, 2வது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு ராஜாவோட கதை வரும். அது அகத்தியர் சம்மந்தமான ஒரு கதை வரும். அது என்ன விஸ்வாமித்திரரோட கதை அப்படின்னா, நம்ம சந்தியாவந்தனம் பண்ணுறோம் இல்லையா, சந்தியாவந்தனத்துக்கு அடித்தளம் காயத்ரி. காயத்ரி இல்லைன்னா சந்தியாவந்தனம் கிடையாது. அந்த சந்தியாவந்தனத்தோட ரிஷி வந்து பார்த்திங்கன்னா சாவித்ரியா மந்திரா விஸ்வாமித்திர ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த விஸ்வாமித்திர ரிஷி தான் வந்து பார்த்திங்கன்னா, அது எப்படி விஸ்வாமித்திரர் வந்து ரிஷி ஆனார் இந்த மந்திரத்துக்கு அப்படின்னா, ஒவ்வொரு மந்திரத்துக்கும் அந்த மந்திரத்தை வந்து கண்டுபிடிச்சி உலகத்துக்கு சொன்னவங்க ஒவ்வொருத்தங்க இருப்பாங்க. அது எப்படின்னா, மந்திரங்கள் வந்து யாரும் உருவாக்க முடியாது, எல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாங்க நமக்கு ரிஷிமார்கள்லாம். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா காயத்ரி, இப்போ நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடிச்சி கொடுத்தவர் விஸ்வாமித்திர ரிஷி. அதனால தான் அந்த மந்திரத்துக்கு வந்து விஸ்வாமித்திர ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கியம் வர்றது. விஸ்வாமித்திர ரிஷியாக வர்றார். அந்த விஸ்வாமித்திரர் எப்படி இங்கே ரிஷியாக வந்தார் அப்படின்னா, அவர் பிராமணனா அப்படின்னு கேட்டால் அவர் பிராமணன் கிடையாதுன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். இங்கே அவர் க்ஷத்ரியர், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பரவலாக. க்ஷத்ரியராக இருந்து எப்படி பிராமணியம் அடைஞ்சார் அப்படின்றத வந்து ஒரு சுருக்கமாக பார்த்துடலாம். ஒரு நாட்டோட அரசனாக இருப்பார். நாட்டில் வந்து கடுமையான பஞ்சம் ஏற்பட்டுருக்கும். உடனே என்ன பண்ணுவார், காட்டுக்கு வேட்டையாட போவார். அந்த மாதிரி ஒரு சூழல் வரும். போகும்போது வசிஷ்டரோட ஆசிரமம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லுவார், இது மாதிரி இங்கே இழப்பாறையிட்டு சிரம பரிகாரம் பண்ணிட்டு போகலாம், சாப்பிட்டுலாம் தங்கிட்டு ஓய்வெடுத்துட்டு போகலாம் அப்படின்பார் வசிஷ்டர் சொல்லுவார். விஸ்வாமித்திரர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லை முனிவரே, நாங்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்கோம், எங்களுக்கு வந்து உணவு பரிமாறுறதுக்கு உங்களால் முடியாது, நாங்கள் நாட்டுக்கே திரும்புகிறோம் அப்படின்பார். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுவார். சாப்பாடு எல்லாம் நிறைஞ்சிடும். எப்படி இதோட மூலம் எப்படி இவ்வளோ பேருக்கு எப்படி சாப்பாடு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் முனிவர் என்ன பண்ணுவார், ஆராய்வார். அவர் ஆராயும் போது வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா, நந்தினின்ற பசு காரணம். காமதேனுவோட பொண்ணு நந்தினி, அந்த நந்தினி பசு தான் வந்து காரணம். வசிஷ்டரோட அந்த தான தர்மங்களுக்கெல்லாம் அந்த பசு தான் காரணம். உடனே விஸ்வாமித்திரர் கேட்பார், இது மாதிரி வந்து அந்த பசுவை எங்களுக்கு கொடுத்துறீங்களா, நாட்டில் ஒரே பஞ்சம் அப்படின்பார். உடனே வசிஷ்டர் சொல்லுவார், அதெல்லாம் முடியாதுப்பா, இதே மாதிரி இந்த பசுவை வச்சு தான் நான் வந்து யஜ்ஞாதிகள்லாம் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்கேன், இதை நான் கொடுக்க முடியாது அப்படின்பார். உடனே விஸ்வாமித்திரர் கோவப்பட்டு, சரி என்னோட அந்த சைனிகள்லாம் அனுப்பி உன்னோட பசுவை நான் கவர்ந்துட்டு போகிறேன், உங்களால் முடிஞ்சதை பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்ப்பார். அந்த நேரத்தில் வந்து வசிஷ்டர் வந்து தன்னோட அந்த ஆசிரமத்தை காப்பாற்றுகிறதாகவும் தன்னோட பசுவை உடமையை காப்பாற்றுகிறதாகவும் ஒரு தண்டத்தால் வந்து விஸ்வாமித்திர ஜெயிச்சிருவார். உடனே விஸ்வாமித்திர இதனால் க்ஷத்ரியனாச்சே, எப்படி ஒரு பிராமணர்கிட்ட தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலை வந்து எதனால் இப்படி தோர்த்தோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கிட்ட கேட்கும்போது அமைச்சர் சொல்லுவார், அவர் பிரம்ம ரிஷியை பண்ணுவார். பிரம்ம ரிஷியாக இருந்தால் எல்லாமே தெரியும், அவர் கீழே தான் எல்லாமே பண்ணுவார். உடனே நானும் பிரம்ம ரிஷி ஆகி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துகிட்டு விஸ்வாமித்திரர் போய் கிளம்பிடுவார் தபஸ் பண்ண. ஒரு திசையில் இருந்து தபஸ் பண்ணுவார். அப்புறம் பரமேஸ்வரன் வருவார், என்னப்பா வேணும்பார். எனக்கு பிரம்ம ரிஷி பட்டம் வேணும் என்பார். இல்லை முடியாது, அந்த அளவுக்கு பத்தாதுப்பா, உனக்கு வந்து ரிஷின்ற பட்டம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார், மறைஞ்சிடுவார். உடனே இன்னொரு திசைக்கு போவார். இன்னொரு திசைக்கு போய் திரும்ப ஒரு 1000 வருஷம் தபஸ் பண்ணுவார். முதல் ஒரு 1000 வருஷம், இப்போ ஒரு 1000 வருஷம். திரும்ப வருவார், பிரம்ம ரிஷி பண்ணுவார். இல்லை பிரம்ம ரிஷிகளை அது பத்தாதுப்பா, உனக்கு வந்து ராஜ ரிஷியின் பட்டம் உண்டு அப்படின்னு போய் மறைஞ்சிடுவார். திரும்ப இன்னொரு திசைக்கு போவார், போயிட்டு இன்னொரு 1000 வருஷம், 3000 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப வருவார், பரமேஸ்வரன் வருவார். வந்துட்டு என்னப்பா வேணும் என்பார்.
பிரம்மரிஷி அப்படின்பார். பிரம்மரிஷிக்கு வந்து இது இன்னும் பத்தாதப்ப இன்னும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷினி அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருவார். பார்த்துக்கணும், நம்மளாக இருந்தால் 1 வருஷம் 2 வருஷம் நினச்சி பார்க்க கூட முடியாது. 1000 வருஷம் 3000 வருஷம் பண்ணியிருக்கார். திரும்ப இன்னொரு 1000 வருஷம் இன்னொரு திசையில் போய் உட்காந்து பண்ணார். 4 திசையில் 4000 வருஷம் பண்ணியிருக்கார், தபஸ் பண்ணியிருக்கார். அதோட பலனாக பரமேஸ்வரன் வந்து நீ பிரம்ம ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆரத்தழுவி அந்த பட்டத்தை கொடுப்பார். அப்பேற்பட்ட அந்த விஸ்வாமித்திர மகர்ஷி வந்து பிரம்ம ரிஷி வந்து கண்டுபிடிச்சி உலகத்துக்கு சொன்னது தான் இந்த காயத்ரி மந்திரம். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் சிந்தனை சொல்கிறதுக்கு. இதோட மகாத்மியம் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது, ஏட்டில் அடங்காதுன்னு தான் சொல்ல முடியும். அதோட காயத்ரி பிரயோகங்கள்னே நம்ம தனியாக வீடியோ போடுவோம். இன்னொன்று சொன்னோம் இல்லையா, இன்னொரு கதை இதோட தொடர்ந்து வரும், அதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். இப்போ வந்து காயத்ரி வந்து நம்ம எதனால் பண்ணணுன்ற விஷயத்தை பார்த்துருவோம். இப்போ காயத்ரியோட மகாத்மியெல்லாம் பார்த்தோம். இந்த மந்திரத்தை வந்து நம்ம எதனால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்க்கலாம் இப்போ எப்படி அப்படின்னு. பொதுவாகவே வந்து பிராமணர்கள் அனைவரும் வந்து வேதம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நியதி உண்டு. வேதம் கற்றுக்காதவன் வந்து, அதாவது பிராமணர்களோட 6 தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா வேதம் கற்றல், கற்பித்தல், தானம் வாங்குதல், தானம் கொடுத்தல், யஜ்யம் செய்தல், யஜ்யம் செய்வித்தல் அப்படின்னு சொல்லிட்டு 6 நியதி கொடுத்துருப்பாங்க. அந்த 6 தொழிலையும் அவர்கள் பண்ணணும் பிராமணர்கள். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேதம் ஓதுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வர்றது. நம்ம சங்ககால இலக்கியங்களில் கூட அந்த விஷயம் உண்டு, வேதம் ஓதுதல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் வர்றது. தேவாரம், திருவாசகம், இன்னும் நிறையா பழங்கால நூல்கள் எல்லாத்துலேயும் வர்றது வேதம் ஓதுதல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேதம் ஓதுதல் வந்து பிராமணரோட கடமை, அதை விட்டுறக்கூடாது. ஆனால் இப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போவே தெரியும், நம்மளோட சில பேருக்கு டைம் இல்லை, சில பேருக்கு அந்த சூழ்நிலைகள் வந்து ஒத்து வரலை அப்படின்னா அதுக்கு பிராயச்சித்தமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்போவே அப்படின்னா, வேதம் ஓதாத அந்தணர்கள் அந்த தோஷத்துலேருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி, என்ன வழி அப்படின்னு கேட்டோம்னா காயத்ரி அப்படின்றதான் நமக்கு ஒரு விடையாக கிடைக்கிது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காயத்ரிக்கு வந்து 3 பாதமாக இருக்கதா சொல்லுவாங்க. முன்னாடி பிரணவம், அப்புறம் வியாக்கிருதி, அது எல்லாம் 3 பாதம் இருக்கதா சொல்லுவாங்க. அந்த 3 பாதம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு வேதத்தோட சாரமாக சொல்லுவாங்க. முதல் ரிக்வேத ஸ்வரூபமாக முதல் பாதமாகவும், 2வதான யஜுர்வேத ஸ்வரூபமாக அடுத்த பாதமாகவும், 3வது வேதமான சாமவேத ஸ்வரூபமாக 3வது பாதமாகவும் அமைஞ்சிருக்கதா சொல்லுவாங்க. இந்த 24 அக்ஷரம் கொண்ட காயத்ரி தேவியை வந்து அந்த அஷ்டோத்தரை நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த பிரம்மாஸ்திர ஸ்வரூபிணி அப்படின்னு சொல்லிட்டு, அதை நம்ம பின்னாடி இந்த விளக்கத்தை பார்ப்போம், ஒரு நல்ல விளக்கம். அது தனி வீடியோவே போடலாம். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி காயத்ரியோட மகாத்மியம் ஏட்டில் அடங்காது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த காயத்ரி மந்திரத்தை வந்து நம்ம தினமும் நித்தியம் ஜபம் பண்ணாலே வேத அத்தியாயனம் பண்ணாத தோஷம் வந்து நீங்கிறதா வந்து சாஸ்திரங்கள் சொல்கிறது. பிராமணன் வந்து வேதம் படிக்கிறதுனால மட்டும்தான் பிராமணத்துவம் அடைகிறான் அப்படின்றது ஒரு நியதி, பொதுவான நியதி. அந்த பிராமணியம் அடைவதற்காக தினமும் அந்த சந்தின்னு சொல்லக்கூடிய அந்த சந்தியாகாத காலங்களில் இந்த காயத்ரி மூலமாக வந்தனம் பண்ணுறதுனால சந்தியாவந்தனம், அந்த சந்தியாவந்தன காலங்களில் நம்ம இந்த ஜபம் பண்ணுறதுனால நமக்கு பிராமணியம் கிடைக்கிது அப்படின்றது ஒரு பொது நியதி, ஒரு பொது விதி. காயத்ரி மாதா வந்து பார்த்திங்கன்னா மாதா பேரே காயத்ரி மாதா, அவ்வளோதான், நம்மளுக்கு தாய் போல். நான் வந்து இன்னொரு பழமொழி கூட சொல்லுவாங்க, காயம் திரேதே இது காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு. தன்னை கானம் பண்ணுறவனை, தன்னை பாடுபவனைன்னு சொல்லிட்டு ஒரு பொருள் வரும். தன்னை உச்சரிப்பவனை காப்பாற்ற மந்திரம் காயத்ரி. பிராமணர்கள் வந்து தானம் வாங்குறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தோஷத்துலேருந்து காப்பாற்றுறது காயத்ரி. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிராயச்சித்தமே சொல்ல முடியாத பிரம்மஹத்தி முதலான பஞ்சமகா பாதகங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு அருமருந்து, ஒரு நல்ல பிரம்மாஸ்திரம் வந்து பார்த்திங்கன்னா காயத்ரி மந்திரம் தான். எப்படி அஸ்திரங்களுக்கெல்லாம் தலைமையானது பிரம்மாஸ்திரமோ அதுபோல் பாவங்களையெல்லாம் துளைக்கக்கூடிய ஒரு அருமையான சாதனம் காயத்ரி. காயத்ரி மட்டுமே போதும், இகபர 2 வாழ்க்கைக்கு வந்து ஒரு நல்ல கதியை கொடுப்பா காயத்ரி தேவி. நம்ம வரக்கூடிய பதிவுகளில் வந்து காயத்ரியோட பிரயோக ரகசியங்கள், அப்புறம் காயத்ரி மகாத்மியமாக சொல்லப்படுற ஒரு அகஸ்தியரோட கதை, இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து சிந்தனை பண்ணுவோம். ஏதேனும் குற்றம் இருப்பின் குற்றம் களைந்த குணம் காணுக. நன்றி, வணக்கம்.